ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதாவது கருப்பையில் பதிகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், ஓவுலேஷனுக்கு அப்புறமா என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இம்ப்ளான்டேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் முடிஞ்ச 7வது to 8வது நாள் இல்லைன்னா 10 நாள் கழிச்சு. அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு 30 நாள், உங்கள் மாதவிடாய் சுழற்சி 30 நாள்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 21வது நாள்லேருந்து 25வது நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அதாவது பீரியட்ஸ் வர்றதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். இம்ப்ளான்டேஷன்னா என்னென்னா, கருமுட்டையும் விந்தணுக்களும் சேர்ந்து உருவாகி கருவாக இருக்கிறது வந்து அந்த கரு வந்து கருப்பையில் வந்து பதியும். அந்த சமயத்தில் சில பெண்களுக்கு வந்து சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சிலர் கரெக்டாக அந்த 21வது நாள்லேருந்து 25வது நாளுக்குள்ளே லைட்டாக ப்ளீடிங் மாதிரி வரும். அதெல்லாம் வந்து சில இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸாக கூட இருக்கும். அந்த டைம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம இதை சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இன்னும் டாக்டர்கிட்ட போகவே இல்லை, ஆனால் பேபிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி இப்போது இந்த மந்த் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டாக்டரோட சப்போர்ட்டையும் எடுத்துகிட்டு ஒரு ப்ராப்பர் டயட்டையும் எடுத்துக்கோங்க. இப்போது ஓவுலேஷனுக்கு அப்புறமா வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறதுக்காக ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்ட்ஸ் தருவாங்க. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸ், டுஃபாஸ்டான், சஸ்டன், அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்கும். ஹெல்த்தி ப்ரெக்னன்சியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, பேபி ஃபார்ம் ஆக வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்ம உடம்புல அந்த ஹார்மோனோட இது சமநிலையில் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகும். அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட இதுவரை நீங்கள் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்கல, எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக உங்களுக்கு வேணும், உங்கள் உடம்புக்கு அது தேவைப்படுதுன்னா அந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கிட்டாலே நிறையா பேருக்கு அதுலேயே கிளிக் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுவரை உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதுவும் டேப்லெட்ஸ் எடுத்துக்கல, உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெஸ்ட்ரான், சஸ்டன், அந்த மாதிரி ஏதாவது டேப்லெட்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன உணவுகள் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சதுமே தண்ணி குடிச்சிட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. 5 பாதாம், 1 ஸ்பூன் சூரியகாந்தி விதை, இது ரெண்டையும் நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த பாதாமையும் சூரியகாந்தி விதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன் நிறைஞ்சதாக மாற்றிக்கோங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் பச்சை பயிறு தோசை செய்யுங்க, இன்னொரு நாள் வந்து அந்த மஞ்சள் கலர் எல்லோ மூங் தால் அந்த தோசை சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பிரெட் ஆம்லேட், வீட் பிரெட் லகு, அந்த மாதிரி டெய்லி ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, காலை உணவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பழங்களில் வந்து கண்டிப்பாக அவகேடோ சேர்த்துக்கோங்க, ஆரஞ்ச் சேர்த்துக்கோங்க, கொய்யாப்பழம் சேர்த்துக்கோங்க. டெய்லி முக்கியமாக இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இளநீயில் வந்து சியா சீட்ஸை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற போட்டுருங்க. அதை வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் வந்து சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து ஒமேகா 3 ரொம்ப அதிகமாக இருக்குது, கால்சியமும் அதிகமாக இருக்குது. ஸோ அது கட்டாயம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க ஓவுலேஷனுக்கு அப்புறமா. இதெல்லாம் நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம். மாதவிடாயான முதல் நாள்லேருந்தே ஆரம்பிக்கலாம். மாதவிடாயான முதல் நாள்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ நான் சூரியகாந்தி விதை மட்டும் சொல்லியிருந்தேன்ல, அது கூட பூசணி விதையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வால்நட்ஸும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் உணவில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் வரைக்கும் யோகா நல்லா பண்ணுங்கள். ஓவுலேஷனுக்கு அப்புறமா வாக்கிங்க்கு மாறிடுங்க. ஓவுலேஷனுக்கு அப்புறமா சுத்தமாக எதுவுமே பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். சின்ன வேலை பண்ணுங்கள். ரொம்ப வயிறு அமுங்கி ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி எதையுமே பண்ண வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக எப்பயும் போல் அந்த பாசிட்டிவ் மென்டாலிட்டியோடையே இருக்கலாம். எந்த சிம்டம்ஸ் வந்தாலும் அது நம்மளுக்கு பேபி உருவாகிறதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் அதிகம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கருத்தை கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.